வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிசினஸ் வீடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பிசினஸ் ஐடியான்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் பிஸ்னஸ் ஐடியான்னு சொல்லலாம். சம்மர் சீசனில் இதனுடைய விற்பனை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஒரே பிஸ்னஸில் ஒரே கடையில் நீங்கள் 4-5 தொழில் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னும் இதை சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சீசனல் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஷாப்பு வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு பால், தயிர், அப்புறம் மோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய், அப்புறம் நெய், இப்படி இத்தனை விதமான பொருட்களையும் ஒரே இடத்துல சேல் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே நான் நெய் தயாரிப்பது, வெண்ணெய் தயாரிப்பது எப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிஸ்னஸ் ஐடியா, அதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் நான் தரேன், அதை போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில் புரியும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கேர்டு எப்படி மேக் பண்ணலாம். நம்ம சாதாரணமாக கேர்டு வீட்டில் தயாரிக்கிற மாதிரி பாலை வாங்கி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அதில் உரம் ஊற்றி அதுக்கப்புறம் அதை தூக்கி நம்ம ரொம்ப நேரம் ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் நம்ம அதை வச்சுருந்து அதை தயிராக மாற்றுவோம். இந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம இது வீடுகளில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம கடையாக வைக்கும்போது இந்த மாதிரி மேக் பண்ணுறதை விட இதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு அந்த மேக்கிங் நல்லா இருக்கும், அதில் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம இதில் மேக் பண்ணலாம். அப்போ கேர்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்து நம்ம மோர் தயாரிக்கிறதுங்கிறது நம்ம ரொம்ப ஈஸி. அப்போ அதுலேருந்து நம்ம வெண்ணெயை பிரித்து எடுத்துகிட்டு நம்ம மோராக்கி நம்ம தனியாக, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆச்சி மோர்லாம் விற்கிது இல்லையா, இந்த கோடை காலத்துக்கு அந்த மாதிரியான மோர் பேக்கெட்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே விற்பனை ஆகும். அப்போ இந்த கேர்டு அப்புறம் இந்த மோராக விற்கிறது எப்படி, இந்த கேர்டை எப்படி மேக் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக மேக்கிங் பண்ணுறதுக்குன்னு நமக்கு மிஷினரிஸ் இருக்குது. அந்த மாதிரி மிஷினில் போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த தயிர் நம்ம மேக் பண்ணலாம். அப்போ தயிர் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு மூலப்பொருள் அப்படிங்கிறது நமக்கு பால் மட்டும்தான். நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம போய் நம்ம சாதாரணமாக கடைகளில் போய் நம்ம பால் வாங்குறது அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோவா இது பெஸ்ட்டான விஷயம் கிடையாது. நம்ம போயிட்டு கிராமத்து பக்கம் போயிட்டு நம்ம பால் கொள்முதல் பண்ணணும். இல்லைன்னா பால் நிறையா விற்கிற இடத்துல ஒரு பால் பண்ணையிலேருந்து நம்ம பால் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போது நம்ம இதில் பாலும் என்ன செஞ்சுக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மிஷினை வச்சு கேர்டு இதுலேருந்து மேக் பண்ண போகிறோம். நம்ம சாதாரணமாக 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு இதில் நம்ம 1 மணி நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், கேர்டு மேக் பண்ணலாம். அப்புறம் கேர்டு மேக் பண்ண போகிறோம். அப்புறம் அதுலேருந்து நம்ம வெண்ணெயோ பால்லேருந்து வெண்ணெயை பிரித்து எடுக்கிறதுக்கு தனியாக மிஷின் இருக்குது. உங்களுக்கு வெண்ணெயை பிரித்து எடுத்து அதுலேருந்து நெய்யை பிரித்து எடுக்கலாம். அப்போ வெண்ணெயும் நம்ம விற்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நெய்யும் விற்கலாம். இந்த மாதிரி ஒரே கடையில் 4 விதமான பிஸ்னஸ் இதில் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இதில் நீங்கள் மோராக விற்கும்போது இதில் லெசியும் மேக் பண்ணலாம். ஆனால் லெசி மேக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மிஷின் தேவைப்படும். அப்போ லெசி மேக்கிங் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேர்ட் மேக்கிங் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வெண்ணெய் தயாரிக்கிறதுக்குரிய அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம பேக்கிங்காக பண்ணி தரும்போது இதனுடைய பலன் நம்ம அதிகமாக நம்ம பெற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆரம்பித்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ மில்கி மிஸ்ட்னா தெரியாத ஆளே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் இப்போ தயார் பண்ணக்கூடிய அந்த பால், தயிர், அப்புறம் வெண்ணெய், நெய் எதுவாக இருந்தாலும் ஒரு பேக்கிங் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நேமிங் கொடுக்கும்போது அந்த பிஸ்னஸ் நல்லா ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை என்ன செய்யலாம்னா, நீங்கள் கடையாக வச்சும் ரன் பண்ணலாம். நிறைய கடைகளுக்கு நீங்கள் கொண்டு போயும் போடலாம். அந்த மாதிரி போடும்போது ப்ராஃபிட் இன்னும் உங்களுக்கு நல்லா அதிகமாகவே இருக்கும். இப்போ இதில் ஆன்லைன் சேலும் இருக்குது.
ஹட்சன் இருக்குது, மில்க் மிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 லிட்டர் தயிரே வந்து உங்களுக்கு 120 ரூபா வரைக்கும் உங்களுக்கு போகுது. நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அது பேக்கிங்க்கு தகுந்த மாதிரி கூட மாறுது. நீங்கள் கவரில் பேக் பண்ணிங்கன்னா அதோட ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவே வந்து நீங்கள் பாக்ஸாக பேக் பண்ணும்போது, கப்பில் பேக் பண்ணும்போது அதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நார்மலாக வந்து ஒரு 120 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக 1 லிட்டரு தயிர் வந்து உங்களுக்கு 120 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேல் ஆகுது. அப்போ கிராமத்து பக்கம் நம்ம போய் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது பால் வந்து எவ்வளோக்கு கொள்முதல் பண்ணுறோம்? ஒரு நம்ம வெளியில் நார்மலாக வந்து பால் வந்து 40 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 60 ரூபா வரைக்கும் விற்கிது. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி, சிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போகுது. ஆனால் சாதாரணமாக ஒரு கிராமத்து பக்கம் நம்ம போய் எடுக்கும்போது பால் வந்து ஒரு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், பால் வந்து நீங்கள் கொள்முதல் பண்ண முடியும். அது மாதிரி மாடுகள் வச்சுருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசலாம், இல்லை பண்ணையில் போய் பேசலாம். அந்த மாதிரி ஒரு கம்மியான ரேட்டுக்கு எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த தயிர் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்குறது ஒரு கர்ட் மேக்கிங் மிஷின். இது ஒரு மாடலுக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு இருக்குது, நிறைய ரேட்டில் இருக்குது. இதுவே ஹெவி பிளான்ட்டாக போட்டு பண்ணணும் அப்படின்னாக்கா 3 lakhs வரைக்கும் கூட மிஷின் போகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக சாதாரணமாக நம்ம ஓரளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின். இது 55,000 வருது ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இது. ஓகேங்களா? இதில் கெப்பாசிட்டி எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் வாங்கி அதை லேசாக வந்து அதை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாக்ஸஸில் வச்சு நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஸ்டோர் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 35 டிகிரி அந்த ரேஞ்சில் நம்ம வந்து செட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து என்ன ஆகிடும், ஒரு 1 hourலேயே உங்களுக்கு இதில் வந்து கர்டு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும், தயிர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தயிர் வந்து அது வந்து நல்லாவும் இருக்கும், கிருமிகள்லாம் கொல்லப்பட்டு உங்களுக்கு வெளியில் வரும். அதனால் இதில் வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நேரம் வந்து ரொம்ப மிச்சமாகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hourல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 hours உங்களுக்கு 1000 liters வந்து இதில் வந்து கர்ட் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், மேக் பண்ண முடியும். அப்போது நம்ம நார்மலாக ஒரு பால் கடை வச்சு நம்ம அதில் ஒரு தயிர் மேக் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மாதிரி மிஷினரி வச்சு நம்ம மேக் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஒரு தெருவில் வந்து பால் கடை வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது இந்த மிஷின் தேவையில்லாமல் நமக்கு இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கெட்ஸ் வந்து போடுறீங்க, பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ண போகிறீங்க, அப்புறம் அதுக்கு வந்து ஒரு பிராண்ட் நேம் வைக்க போகிறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து இதுக்கு என்ன லைசன்ஸ் எதுவும் வேணுமா அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஷாப்புவாக வைக்கிறீங்கனாக்கா ஷாப்புக்கான லைசன்ஸ் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா FSCCI லைசன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் எதுவும் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த கேர்டு விற்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கேர்டாகவும் விற்கலாம், அதுக்கப்புறம் வந்து மோராகவும் விற்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விற்கும்போது இந்த வெயில் காலத்துக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக விற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இது அப்படின்னே நான் சொல்லுவேன். அப்போது கேர்டும் மோரும் மட்டும் வச்சு நம்ம ஒரு கடை வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி வச்சிடாதீங்க. அப்போ நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா பால், தயிர், மோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் விற்கிறது, நெய் விற்கிறது, இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு கடையாக நீங்கள் வைக்கும்போது தான் இதில் ஒரு 4-5 விதமான பொருள் நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நல்ல லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 ரூபாயிலேருந்து ஒரு 40 ரூபா வரைக்கும் நீங்கள் பால் வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு வந்து ஒரு 120 ரூபாய்க்கு நீங்கள் அதை விற்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இதை லாபத்தை பாருங்கள். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இதில் தயிரில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 1000லேருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும். அது நீங்கள் சேல் பண்ணுறதை பொறுத்து, நீங்கள் வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணுறதை பொறுத்து, எத்தனை கடைகளுக்கு நீங்கள் இதை கொண்டு போய் சப்ளை பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்களுடைய ப்ராஃபிட் லெவல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இது வந்து இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறதில்ல.
இல்லை இந்த இதில். ஏன்னா இதில் ஒரு 4 விதமான பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அந்த பாலில் எவ்வளோ லாபம், அப்புறம் தயிரில் எவ்வளோ லாபம், அப்புறம் நெய்யில் என்ன இருக்குது, பட்டரில் என்ன இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் தனித்தனியாக இது கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது ஒரு லாஸான ஒரு வேலை கிடையாது, ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இதில் எந்த விதமான லாஸ் வர்றதுக்கும் வேலை கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி பால் கடையோ நீங்கள் தயிர் கடையோ நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு ஆர் ஃப்ரீசர் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இதில் என்ன வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து கொள்முதல் பண்ண போகிறீங்க. அப்புறம் நீங்கள் உங்களோட நேம் வந்து பிரிண்ட் பண்ண அந்த கவர்ஸ் ஆர் கப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும். ஒரு நேம் போர்டு வேணும். ஒரு கடைக்கான ஒரு அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரப்போகுது. அப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ராஃபிட் வந்து நான் பர்டிகுலராக சொல்ல போகிறதில்ல. நீங்கள் பண்ணக்கூடிய வியாபாரத்தை பொறுத்து உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்முதலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 30லேருந்து 40 ரூபா 1 லிட்டருக்கே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிற்கிது. அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க, எத்தனை லிட்டர் நீங்கள் சேல் பண்ணுறீங்களோ அத்தனை லிட்டர் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஓகேவா? அவ்வளோ பணம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது நீங்கள் இதில் ஒரு பிஸ்னஸ் கிடையாது அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் வச்சு எதுலேயுமே நல்லா ஏர்ன் பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ் வச்சு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும், பெரிய அளவில் மார்க்கெட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் போகும்போது இதோட நீங்கள் என்னென்ன சேர்க்குறீங்க, இதோட லெசி சேர்க்கலாம், ரோஸ் மில்க் சேர்க்கலாம், ரஸ்னா சேர்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து நீங்கள் கடையிலையும் சேல் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் வெளியிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்புக்கெல்லாம் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி போடும்போதே இதில் நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதிலே பால் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா காலத்துலேயும் நீங்கள் விற்க முடியும். தயிரும் கூட எல்லா காலத்துலேயும் இப்போ விற்கிது, அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மோர் அப்படின்னு எடுக்கும்போது இந்த கோடை காலத்தில் நல்லாவே உங்களுக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் மோர் வந்து உங்களுக்கு தனியாக போடுறாங்க. ஏன் அப்படின்னா அப்படியே ஒரு பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி போடுறாங்க. அதனால் இந்த பிஸ்னஸ் இந்த கோடை காலத்துக்கும் சரி, உங்களோட லைஃப் லாங்காக இந்த பிஸ்னஸை தொடர்றதுக்கும் சரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸ் வந்து நான் சொன்ன டீட்டெயில்ஸும் நல்லாவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.